பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் ஆதியாகமங்களிலே தொடர்ச்சியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஈசாக்கு, ரெபேக்கா அவருடைய பிள்ளைகளை குறித்து இந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். உங்களுக்கு அவைகள் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிற பொழுது நான் அதிகமாய் சந்தோஷப்படுகின்றேன், ஆண்டவரை துதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த செய்திகளை தினமும் கேளுங்கள். யூடியூப் லிங்க் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கின்றபடியினாலே நமக்கு என்ன லாபம், நாம் என்ன பாடங்களை நாம் இவர்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். பைபிளில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய காரியம். தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாட்களிலே நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களில் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். ஜனங்களை தேடி போகிறோம், ஏராளமான பணத்தை செலவு செய்கிறோம், உணவுகளை வழங்குகிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை, எனவே சென்னையிலே நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். பல்லவர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இறங்கி வந்தீங்கன்னா பம்மல் மெயின் ரோடு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 50 ருபீஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். அதில் முத்தமிழர் பஸ் ஸ்டாப்பு C1 காம்ப்ளெக்ஸ் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியில் நம்ம கூட்டங்கள் நடக்குது. கூட்டத்தின் இறுதியில் சகோதரர் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்கு மிக சிறப்பான உணவை அளிப்பார்கள். நான் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். மாதத்தில் ஒரு நாள் தான் சென்னையில் கூட்டம். நிறைய பேர் சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் வரக்கூடாது என்பது தான் என்னுடைய கேள்வி. வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கேட்டப்பட்டிருக்கிற பெரியவர்கள் முதியோர்களுக்கான ஆவிக்குரிய முதியோர் இல்லம், அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம், நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்குது. ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். உங்கள் பெற்றோர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சரியான நேரம், பெரிய இடம், அதில் ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற இடம், வாக்கிங் போய்க்கலாம், காற்று வாங்கிக்கலாம். 3 நேரம் விதவிதமான உணவுகளை சூடாக அவர்கள் கொடுக்கப்படுகிறது. ஞாயிறுதோறும் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு நல்ல ஜெபங்கள் தினந்தோறும் அங்கே நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நல்ல உள்ளம் படைத்த உருமார்களும் ஊழியக்காரர்கள் வந்து தினந்தோறும் அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. எனவே அவர்கள் வந்து சேரும்படியாக ஜெபிங்க. நிறைய இடம் இருக்குது, தாராளமாக முதியோர் வரலாம். அது மாத்திரமில்லை, அடுத்த கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இடத்துல நாம் ஸ்கூலும் மற்றும் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் போல அனாதை பிள்ளைகளுக்கான ஒரு இல்லத்தையும் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாக இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாக இருந்தபடினாலே ஏசாவின் மேலே பச்சமாக இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பச்சமாக இருந்தான். இங்கே பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பிறக்கின்றன, 2 விதவிதமாக இருக்கின்றன. ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே காட்டிலே சுற்றுறான், கையில் வில்லு வச்சுருக்கிறான், வேட்டையில் வல்லவனாக இருக்கிறான், குறி பார்த்து அடிக்கிறான். அடித்து நல்லா மாணிகின்லாம் நல்லா அடித்து
க்ளீனாக கொண்டு வந்து நல்லா அழகாக சமைச்சு அப்பாவுக்கு போய் கொடுக்குறான். அப்பாவுக்கு வாய்க்கு ருசியாக இருக்குது. அப்பாவுக்கு அந்த பையன் மேலே உயிரை தான் ஏசா, மூத்தவர் மேலே அப்பா உயிரே வச்சுருக்கார். 2வது பையனுக்கு அப்படி வீட்டை விட்டு வெளியே போகணும், அங்கங்கே சுற்றணும் அப்படிங்கிறதுலாம் இன்னும் இல்லை. அம்மா கூடயே வீட்டில் அம்மா சேலை முந்தானை பிடிச்சிட்டே பின்னாலே அடைகிறார். அவர் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருக்கிறார். வீட்டுக்குள்ளேயே அம்மா கூட இருந்ததுனால அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. வேட்டையாடி கொண்டு வந்து ருசியாக சமைச்சு கொடுக்கறதுனால மூத்தவனை அப்பாவுக்கு பிடிக்குது. வீட்டுக்குள்ளே அம்மா பின்னாலே சேலை பிடிச்சி அலைஞ்சதுனால அம்மாக்கிட்டே பாசமாக அம்மாவுக்கு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்த தம்பியை பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பைபிளில் எப்படிலாம் குடும்பங்கள் இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கி ஏசாவு மாதிரி வேட்டையாடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது. அங்கே போகணும், இங்கே போகணும், வேட்டையாடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போய் இங்கே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வாலிப வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயே இருக்க மாட்டாங்க. வெளியே உடனே போகணும், அவங்க கால் வீட்டில் தரிக்காது, எங்கேயாவது போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லா கெட்ட பழக்கங்களும் அந்த மாலை நேரத்தில் வெளியே செல்லுகிறபடியினால்தான், நண்பர்கள்ட்ட அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றபடியினால்தான் அங்கே தான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கின்றது. போதை பழக்கங்கள் எல்லாம் அந்த மாலை நேரத்தில் அப்படியாக அங்கெங்குமாய் அழைகிற பொழுது தான் அநேக தவறான பழக்கங்களும் தொடர்புகளும் போதை பழக்கங்களும் கூட ஏற்படுகின்றன. வீட்டுக்குரிய மாலை நேரம் வந்தால் வீட்டிலே கால் திரிக்க வேண்டும். நம்ம அங்கங்கே அலைந்து திரிகிற பொழுது வாலிப வயதில் அநேக பாவத்துக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். எனவே நம்ம மாலை நேரங்கள் வருகின்ற பொழுது நம்ம டியூஷனுக்கு போகலாம், படிக்க போகலாம், இல்லை சர்ச்சுக்கு போகலாம், இல்லைன்னா கூட்டங்களுக்கு போகலாம், லைப்ரரிக்கு போகலாம், ஸ்போர்ட்ஸுக்கு விளையாடுறதுக்கு போகலாம். மிச்சப்படி தவறான காரியங்களுக்காக நாம் அங்குமாக வேட்டையாடி திரிவோம் என்றால் அது அநேக காரியங்களில் வேதனையை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் இங்கே ஏசா செய்தார் என்று காண்கிறோம். அடுத்தாப்புல நம்ம பார்க்குற யாக்கோபு, இன்றைக்கி அவர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்கள். அவர் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். கூடாரவாசி என்றால் அது எப்பொழுதும் அவர் தன்னுடைய தாயோடு கூட கூடாரத்திலேயே இருந்தார், வீட்டிலேயே இருந்தார். வெளியே போகணும்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அதுதான் அவரை குணசாலியாகவும் மாற்றியிருந்தது என்று நான் காண்கின்றோம். குணசாலி என்றால் என்ன? எல்லாவற்றிலும் நல்ல குணத்தோடு கூட பொறுப்புடையவர்களாக, கடமையுடையவர்களாக, கஷ்டத்தை உணர்ந்தவர்களாக, உதவி செய்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எப்படி ரெபேக்காள் தன்னை வாலிப வயதிலே தண்ணீர் கேட்ட எலியேசருக்கு ஓடி ஓடி போய் தண்ணீர் எடுத்து கொடுத்து குணசாலியாக இருந்தாலும், அதே போல இப்பொழுது பிள்ளையும் கூட குணசாலியாக எல்லா வேலையும் செய்து கொடுக்கிறவராக அவர் இருந்தார் என்று நான் காண்கின்றோம். வாலிப பிள்ளைகளை குணசாலியாக, கூடாரவாசியாக நீங்கள் இருக்க பிரயாசப்படுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கூடாரவாசியாக வீட்டிலே நீங்கள் இருப்பீங்கன்னா, அம்மா பின்னாலே இருப்பீங்கன்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். நான் கிளாஸில் கேட்குற முக்கியமான கேள்வி எல்லா வாலிப பிள்ளைகள்கிட்ட, எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும் என்பது தான். அம்மா சமைப்பாங்க, எங்கள் அப்பா சமைப்பாங்க. ஓகே, உனக்கு சமைக்க தெரியுமா அம்மா? ஏன்னா இதுதான் முக்கியமான காரியம். அந்த கூடாரவாசியாக இருக்கும்பொழுது அம்மாவிட்ட இருந்து சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வீடு பெருக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், துணிகளை துவைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா வேலைகளையும் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கூடாரவாசியாக இருக்கிற காலங்கள், நம்முடைய தாயாரை தகப்பனை சார்ந்திருக்கிற காலங்கள், எல்லா டொமெஸ்டிக் ஒர்க்கையும் நாம் கற்றுக்கொள்வதற்கான காலங்கள், கர்த்தரால் நியமிக்கப்படுகின்ற காலங்கள். கூடாரவாசியாக இருக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் தான் பிற்பாடு உலகத்தில் நம்ம எங்கே பரவி போனாலும், கடந்து போனாலும், என்ன வேலைக்கு என்ன பிஸ்னஸுக்கு நம்ம போனாலும் அந்த நாட்களில் அது நமக்கு உதவியாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கும், நம் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை உண்டாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கூடாரவாசியாக இருக்கிற காலம் வரைக்கும் கூடாரவாசியாக தான் இருக்கணுங்க. வீட்டில் இருக்கணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நம்ம எழும்பி பிரகாசிக்க பல இடங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். இதை இங்கு இந்த 2 பிள்ளைகளுமே நமக்கு உணர்த்துறாங்க. ஏசா கட்டகுமாரனாக போனதுக்கும் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் வீட்டில் கால் தரிக்கவே இல்லை, அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. அதனால் அவர் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தார், சுற்ற ஆரம்பித்தார், வேட்டையில் அவர் கவனம் செலுத்தினார். அதான் அவருடைய வாழ்க்கை அழிந்து போனதற்கு முதல் துவக்கமாக இருந்தது என்று நாம் காண்கிறோம். யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு, அவர் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு குணசாலியாக, கூடாரவாசியாக இருந்தது. அதுதான் காரணமாக முதல் ஸ்டெப்பாக அமைஞ்சது. எனவே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. கர்த்தர் எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தார், வீட்டை விட்டு நீ வெளியே போகாத,
சர்ச்சு பாலிட்டிக்ஸில் நீ தலையிடாத. இன்றைக்கி சிஎஸ்ஐ திருச்சபையில் யாரையும் குறை சொல்வதற்காக வரவில்லை. பாலிட்டிக்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த குரூப்பு அந்த குரூப்பு. ஏசப்படி ஊழியத்தின வந்த உடனே அவங்க அதான் ஏசப்பா தான் சொன்னாங்க, எந்த பாலிட்டிக்ஸும் வேண்டாம், உனக்கு எந்த குரூப்பும் வேண்டாம், நீ எனக்கு ஊழிய செய்வதில் பிஸியாக இரு, அந்த குரூப்பு இந்த குரூப்புங்கிறதே உனக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நான் வாழ்கிறேன். இந்த குரூப்பா அந்த குரூப்பா, இவங்க அந்த குரூப்பா இந்த குரூப்பா எல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. நமக்கு ஊழியம் பிஸியாக இருக்கிறது. கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. இதில் இந்த குரூப்பில் போய் நம்ம நிற்க, யார்கிட்ட போய் நம்ம நிற்க தேவையே இல்லைங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்தோம் என்றால் நம்ம நல்லா பைபிள் வாசிக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம், கிறிஸ்துவுக்குள்ளே வளரலாம். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட விட்டு ஊழியத்துக்கு வந்தவுடனே கற்றுக் கொடுத்த காரியங்கள். எனவே இதை நாம் நமக்கு கணக்கில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29வது வசனம் முதல். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த பொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். அதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாச்சு. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். பார்த்தீங்களா, ஒரு நாள் வழக்கம் போல் ஏசா வெளியே போகிறார். வெயிலில் போயிட்டு வந்திருப்பார், நீங்கள் வேட்டையாடிட்டு வந்திருப்பார். ஒன்றும் கிடைக்கலையோ தெரில. இன்றைக்கி கிடைச்சிருந்தா அதை வச்சு சமைச்சு சாப்பிட்ருப்பார்ல. டயர்டாக தேர்ஸ்டியாக தாகமாக அவர் வாரார். ரொம்ப தாகமாக இருக்குது. வெளியே வெயிலில் அணிஞ்சிட்டு வந்தால் தாகம் தான் ஏற்படும். அப்போது தாகமாக வந்த உடனே அந்த நேரம் பார்த்து தம்பி கூழ் சமைச்சிட்ருக்கார். சிவப்பு நிற கூழை சமைச்சிட்ருக்கார். ஸ்டூ. இஸ் தேர்ஸ்டி அண்ட் இஸ் ஹேவிங் ஸ்டூ. அப்போது அவர் அந்த ஸ்மெல் சூப்பராக வருது. யாக்கோபு வீட்டுக்குள்ளே இருந்ததுனால சமைக்கிறனால கற்றுக்கிட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அவர் நல்லா அந்த சமைச்சு அந்த வாசத்தை கொண்டு அப்படியே சுற்றி அவர் மூக்குள்ளே போகுது. ஏசா வீட்டில் வந்தோடனே என்ன ஓ தம்பி கூழ் சமைச்சிட்ருக்கேன். எனக்கு நான் ரொம்ப தாகமாக இருக்கேன்ப்பா, அது இளைத்திருக்கிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் கூழ் தாப்பா, இளைத்திருக்கிறேன், களைத்திருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், கொஞ்சம் கூழ் தாப்பான்னு சொல்லி தம்பிகிட்ட அண்ணன் கேட்குறாரு. எப்போவுமே அண்ணங்கிட்ட தம்பி தான் கேட்கணும். ஆனால் இங்கே அண்ணன் தம்பிகிட்ட போய் கேட்குறாரு. கேட்டு தம்பி தாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே தம்பி சொல்கிறாரு, அப்படியா, உனக்கு கூழ் வேணுமா, நான் தாரேன், நான் தானே சமைச்சு வச்சுருக்கேன், தாரேன், ஆனால் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு நீ விற்று போடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது எனக்கு தந்துடணும். ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட், இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு. முதல் பிள்ளைகளுக்கு தான் அந்த காலத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது. நீ முதல் பிள்ளையாக பிறந்துட்ட, எனக்கு முன்னால் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் வந்துட்ட, இல்லை உனக்கு தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் இருக்குது, அதை எனக்கு நீ விற்று போட்டுறியா, அப்போ நான் இந்த கூழை தாரேன். எவ்வளவு ஒரு காரியக்காரனாக இங்கு யாக்கோபு இருக்கின்றார். இவனுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி இவன் கூழை கேட்டு வாரான். அப்போ நம்ம டக்குன்னு அந்த சேஷ்டபுத்திர பத்தை வாங்கிடலான்னு சொல்லி எவ்வளவு அவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. கூழ் மேலே ஆசைப்பட்டு அந்த கூழை பெரிதாக நினைத்து தருவியான்னு சொல்லி கூழ் மேலே கண் வச்சு அண்ணன் வாரான். இவனுக்கு இதுதான் சரியான நேரம், இவன்கிட்ட பேசி இதை கொடுத்து நம்ம சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிடலாமா, ஏன்னா அவருடைய கண்ணு அங்கே போகுது. ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது பார்த்தீர்களா. அப்பொழுது அந்த கூழை குடிச்சிடணும், என் தாகத்தை தீர்த்தரணும்னு சொல்லிட்டு ஏசா நினைக்கின்றார். யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்திற்கு தருவியா? அடுத்து 20 வருடத்துக்கு 30 வருடத்துக்கு 100 வருடத்துக்கு தலைமுறை அவர் யோசிக்கிறாரு. அது உன்கிட்ட இருக்கல, அதை எனக்கு தந்துருவியா, வித்து போட்டுருவியா எனக்கு? இன்றைக்கி இந்த உலகத்தில் காணப்படுற மக்கள் எல்லாம் 2ஆக பிரிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு அதை மாத்திரம் பார்த்துட்டு போகிறவங்க ஒரு கூட்டத்தார். இன்னொரு பக்கம் இன்றைக்கல்ல, நாளைக்கு, நாளான்னைக்கு, 10 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் என்ன செய்யணும், அப்படி சிந்திக்கிறவங்க. லாங் சைட், ஃபார் சைட் உடையவங்க. Jacob was a classical example for that. He never thought about today, rather he thought about tomorrow. அவருக்கு நாளைக்கு இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், நம்ம சந்ததி எப்படி இருக்குங்கிறத அவர் யோசிக்கிறார். அண்ணன்கிட்ட அதை கேட்குறாரு. அண்ணனுக்கு அப்படிலாம் லாங் சைட்டு ஃபார் சைட்லாம் இல்லை. இப்போ நான் பசியாக இருக்கேன், தாகமாக இருக்கேன், நீ எனக்கு தருவியா? அந்த அண்ணன் சொன்ன பதிலை நான் வாசிக்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்கும் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 25:32. அதுக்கு ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு?
நான் சாக போகிறேன்ப்பா, என் சாகத்தில் நான் இழைச்சிருக்கேன், எனக்கு எதுக்குப்பா சேஷ்ட புத்திரப்பா நீ வச்சுக்க. உடனே அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிரியத்துக்குரியவர்களே, இந்த இடத்துல நான் காண்கிறோம் எந்த அளவிற்கு ஏசா தனக்கு இருந்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை அற்பமாக நினைத்தார் என்று இந்த இடத்துல நான் காண்கின்றோம். அது நான் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்களையும் கொடுத்தார், அவன் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அலட்சியம் பண்ற பழக்கம் ஏசாட்ட இருந்திருக்கு, பெருசாவே தெரியல. மூத்தவருங்கிறதுனால, அண்ணங்கிறதுனால சேஷ்ட புத்திர பாகம் ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்டு மிகவும் முக்கியமானது கர்த்தருடைய பார்வையிலும், உலகத்தின் பார்வையிலும், குடும்பத்தின் பார்வையிலும். அந்த புத்திர பாக்கியத்தை தான் சொல்லி கேட்கிறான், சேஷ்ட புத்திர பாகத்தை. அதை அவன் அற்பமாக நினைச்சதுனால அவன் வச்சுக்க, எனக்கு இப்போ நீ கூலத்தா, எனக்கு அது போதும், அதில் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் அற்பமாக நினைத்ததை விற்று போட்டான் என்று காண்கிறோம். தேவனுடைய பார்வையில் அது எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும், கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். பின்னால் அது எவ்வளவு இழப்பை ஏற்படுத்தும் என்பதை சிந்திக்காதபடி அதை அலட்சியமாக நினைத்தான் என்று காண்கின்றோம். பைபிளில் இந்த வசனத்துக்கு முதல்ல சொந்தக்காரராக வர்றது ஏசாதான். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை தரும்போது அலட்சியமாக நினைக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, எத்தனையோ பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்கள் ஆண்ட டீச்சர்ஸா, ப்ரொஃபஸர்ஸா, பேராசிரியர்களா, பேங்கர்ஸா கவர்மெண்ட் ஜாப்பை கொடுத்து அழகு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அதை அலட்சியமாக நினைப்பாங்க, இது என்ன பெரிய வேலையா, ஒருவருக்கும் வேலை இல்லை. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, தவிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. வேலைக்காக எத்தனையோ லட்சங்களை கொடுத்து வச்சுட்டு பார்க்குறாங்க, அப்படியும் நடக்க மாட்டேங்குது, கிடைச்சா சம்பளம் வர மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்து கவர்மெண்ட் ஜாப்பை ஃப்ரீயாக கொடுத்து வைத்தி வச்சுருக்காருன்னா அவங்களுக்கு அதனுடைய மதிப்பை தெரிகிறது இல்லை, அலட்சியமாக நினைக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு தாய் தகப்பன் இல்லை, பிறக்கும் போதே இல்லை, மறிச்சு போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க, அப்பா அம்மா இல்லாமல் தவிக்கிறாங்க. கடவுள் நல்ல சம்பாத்தியம் பண்ணுற அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்கள அப்பா அம்மாவை பார்த்தாலே ஒரு அலட்சியம், எனக்கு வேறு வேலை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கடவுளாலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு. அப்பா அம்மா இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் சீரழிகிறாங்க, நாசமாக போகிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க. தாய் தகப்பன் இல்லாத பொழுது வாழ்க்கை எவ்வளவு வேதனை நிறைந்ததா இருக்கிறது. ஆனால் தகப்பன் தாய் உள்ள பிள்ளைகளும் அப்பாட்ட பேசுறது கிடையாது, அம்மாட்ட சண்டை போடுறது, எதிரியா நினைக்கிறது, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது. அவர்களுக்கு தாய் தகப்பனை குறித்த ஒரு அலட்சியம். இது என்ன அப்ப, இது என்ன அம்மா. எத்தனையோ பேருக்கு வாழ்வில சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் பொழுது, சொந்த வாகனங்கள் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ மணிக்கணக்காய் காத்து கிடக்கிற பொழுது, பஸ்ஸில் போய் இடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு சண்டை போட்டு வரும் பொழுது, ஆண்டவர் எத்தனை பேர் காரை கொடுத்துருக்காரு, எத்தனை பேருக்கு பைக் கொடுத்துருக்காரு. பஸ்லையும் போகணும்னா கார்லையும், பஸ்லையும் போகணும்னா காற்றும் கிடக்க வேண்டாம், இடியும் பட வேண்டாம். சொந்தமாக காரை கொடுத்துருக்காரு, சொந்தமாக பைக்கை கொடுத்துருக்காரு. அதை எவ்வளோ அலட்சியமாக வச்சுருக்காங்க. காரை வாங்கினா பைக்கை வாங்கினா கவனிக்கிறதே கிடையாது, துடைக்கிறதே கிடையாது. அன்றைக்கி ஒரு காரை பார்த்தேன், ஐயோ அது அவ்வளோ அழுக்காக இருந்தது, ஓட்டிட்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தார், துடைச்சது பல வருஷம் ஆயிடுச்சு போலுக்கு. அப்போ எவ்வளோ அலட்சியமாக நினச்சிருந்தா அவங்க அந்த காரை அப்படி துடைக்காமலே வச்சுருப்பாங்க, ஏர் செக் பண்ணாமலே வச்சுருப்பாங்க, பெயிண்ட் அடிக்காமலே வச்சுருப்பாங்க. அலட்சியம். எவ்வளோ பேருக்கு இல்லாத ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற அந்த உணர்வே அவர்களுக்கு இல்லை. ஏசா அலட்சியமாக நினைச்சா, இது என்ன போனால் போட்டோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் அலட்சியமானவர்களாக இருந்து வருகிறோம் என்பதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். ஒரு காலம் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அலட்சியமாக நினைக்காதபடிக்கு நாம் எச்சரிப்பாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணும் பொழுது நமக்கே ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் கூட நமக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஊழியத்தில் கூட வந்திருக்காங்க, அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களை வெறுங்கையை அனுப்பக்கூடாது, நல்ல பெஸ்ட்டாக சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு போகும்போது கையில் பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம். நான் வெறுங்கையாக வந்தால் கூட அவங்க அதை அலட்சியமாக வாங்கிட்டு அப்படி போகிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அலட்சியமாக அவங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்கார பிறகு கஷ்டத்தில் அப்படின்னு அவங்க நினைக்கல, அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இது வேறு போய் வெளியே போனால் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும். தேவன் ஊழியத்தில் தருகிற பணம் எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை அவர்கள் உணரவில்லை. ஊழியத்தில் வாங்குகிற பணம் எப்படி பெருகும் என்பதை அவர்கள் அறியவில்லை. அதை அலட்சியமாக வாங்கினாங்க, அவங்க அலட்சியப்பட்டு போனாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்தில் வருகிற ஒவ்வொரு ரூபாய் காணிக்கையும் அலட்சியமாக நான் நினைப்பேன் என்றால் கர்த்தர் காணிக்கையை தரமாட்டாருங்க.
10 ரூபாய் காணிக்க அனுப்பினால் 100 ரூபாய் காணிக்க அனுப்பினால் அதை நான் பெரிதாய் நினைக்கிறேன், அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஏன்னா அது எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்வில் எதையுமே நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது, யாரையும் நாம் அலட்சியமாக நினைக்க கூடாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளையும் கிருபா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் யாரையும் நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியமாக நினைக்க கூடாது. அலட்சியமா இருந்ததுனால அவர் அதை இழந்து போனார். he lost it, he sold it. ரொம்ப அலட்சியமா அவர் கொடுத்துட்டு போனார் பாருங்க, அலட்சியம் பண்ணாரு சொல்லி பார்க்குறோம். he lost the firstborn right. உடனே அன்னையோட ஒரு அந்த மூத்த பிள்ளையுடைய பாகம் தம்பி யாக்கோபுக்கு வந்துச்சு. இவர் அதுக்கு பிறகு மூத்த பிள்ளை ஆக முடியாதபடி ஆகி போயிடுச்சு. வாட் யூ டோன்ட் வேல்யூ யூ வில் லூஸ் இட். எதை அலட்சியமா நீங்க நினைச்சு நீங்க நடக்கிறீங்களோ அவங்கள இழந்து போயிருவீங்க, இல்லாம போயிருவீங்க என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களுக்கு அன்போடு கூட நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார், பெற்றுக்கொண்டார். ஏசா அதை அற்பமாக நினைத்தார், அவர் இழந்து போனார். இந்த 2 வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகம் லட்சம் கோடி வாலிபர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். வாலிபர்களே, அற்பமாக நினைக்காதீங்க, படிப்பு அற்பமாக நினைக்காதீங்க, ஆசிரியர்களை அற்பமாக நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு ஆசிரியர்களை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுது. ஆசிரியர்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, சாடை போடுறது, பேர் சொல்லி கூப்பிடுறது, எத்தனை மாணவர்களுக்கு சண்டைக்கு போகிறது, அடிக்கு போகிறது ஆசிரியர்கள் அற்பமாக நினைக்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. வாத்தியா வந்திருக்காங்க, ஐயோ எவ்வளோ பெரிய தவறு, படிக்க வாய்ப்பில்லையே, எத்தனையோ பேர் அழிஞ்சு போகிறாங்களே. ஆசிரியர்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள் அல்லவா, பாஸ்டர் எவ்வளோ முக்கியமானவர், அவருக்கு விரோதமாக அப்படி பேசலாமா? அவங்க அந்த வேல்யூவை உணரலைங்க. ஆசிரியர்கள் ஸ்கூலு காலேஜ் படிப்புலாம் எவ்வளோ மேன்மையானது என்பது உணரலை. நான் மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பசங்க வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து சேருவாங்க. அப்போ அன்று அறியாத ஒரு வாலிபன், முரட்டாட்டம் உள்ள ஒரு வாலிபன் என் செட்டில் இருந்தார். அவர்கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். என்ன பிரச்சனைனாலும் அவர் 3 நாள் நிற்பார். ரொம்ப போல்டான ஒரு வாலிப வயசுலேயே ரொம்ப போல்டான ஒரு மனுஷன். அப்போது நிறைய பிரச்சனைலாம் தலையிடுவார். ஆனால் ஒரு நாள் அவர் சஸ்பெண்ட்லாம் ஆனதில்லை. பிறகு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார். அவரை நான் ரொம்ப நேசித்தேன். இவ்வளவு போல்டாக இருந்த வாலிப வயசுலேயே இருந்து அவர் இவ்வளவு காரியங்களை செய்கிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அவர் ஒரு நாள் பேசும்போது சொன்னார், அவருக்கு வேறு ஒரு ஊர், அவர் கிறிஸ்டபர், நான் படித்த காலேஜ் யூஜியில் ரொம்ப சேட்டை பண்ணேன், கத்திலாம் எடுத்துகிட்டு குத்தலாம் நான் போயிருக்கிறேன், அந்த அளவுக்குலாம் நான் சேட்டை பண்ணியிருக்கேன் கிறிஸ்டபர். ஆனால் இங்கே நான் அப்படிலாம் பண்ணலை, இங்கே நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா என்றைக்கும் என்னை தூக்கியிருப்பாங்க, அதனால தான் நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் படிச்சிடணும், எப்படியாவது படிச்சிடணும். பார்த்தீங்களா, அந்த மனிதன் அவர் சொல்கிறாரு, நான் யூஜி படிக்கும்போது என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த காலேஜில் நான் லோக்கலில் இருந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ மெட்ராஸில் மதிப்புக்குரிய இந்த காலேஜுக்கு வந்திருக்கிறேன், இங்கே நான் அப்படிலாம் சேட்டை பண்ண என்னை இன்றைக்கே தூக்கி விட்டுருவாங்க, தெரியும், எனக்கு தெரியும், ஆனால் அடங்கி இருக்கிறேன், எப்படியா நான் படித்து முடிச்சுட்டு பேரும் டிகிரியை வாங்கிடணும். அந்த வேலையை அவர் உணர்ந்திருந்தாருங்க. அதனால தான் அவர் படித்து முடித்த நிலைமையில் இருக்கின்றார். படிக்கின்ற வாலிபர்களே, டிஸ்மிஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நாள் வந்துடாதீங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், அப்படிப்பட்ட சேட்டைகள் வேண்டாம், தவறான காரியங்கள் எதிர்த்து பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது எதுவும் வேண்டாம். என்னால் படிப்பு விலையேற பெற்றது, குடும்ப வாழ்க்கை அவ்வளோ விலையேற பெற்றது, திருமணம் அவ்வளோ விலையேற பெற்றது, நட்பு அவ்வளோ விலையேற பெற்றது. அற்பமாக நினைக்காதீங்க, யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. பிஸ்னஸ் விலையேற பெற்றது. அந்த கடையில் இருந்துட்டு தண்ணி அடிக்காதீங்க, கடைக்குள்ளே இருந்து குடிக்காதீங்க, அது அப்படி அற்பமாக நினைச்ச அந்த இடத்துல தவறான காரியங்களில் ஈடுபடாதீங்க, எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். ஏசா படுத்தினார், ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட்டை இழந்து போனார். யாக்கோபு பெற்றுக்கொள்ளணும்னு வாலிப வயசில் உறுதியாக இருந்தார், பெற்றுக்கொண்டார். அப்படி காரியமாக இருந்து நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரியருடைய நல் மனதில் குட் புக்ஸில் நான் வரணும், பாஸ்டருக்கு நான் பிடிச்சவனாக இருக்கணும்னு சொல்லி நாம் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோம். வாலிப காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாக்கோபுடன் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த ஒரு நேர கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனார். சில நிமிட பாவங்களுக்காக நிறைய பேர் எவ்வளவோ காரியங்களை இன்றைக்கு இழந்து போகிறாங்க. சிற்றின்பங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அல்ல, அவைகள் அந்த நேரத்தில் இன்பமாக இருந்தாலும் பிற்பாடு வேதனையும் கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிற பொழுதோ பேரின்பங்களாலே, நித்திய இன்பங்களினாலே, காரணங்களாலே நாம் அணைந்து கொள்ளப்படுகிறோம் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எது வேண்டும் நாம் தான் முடிவு செய்யணும். கூழ் வேணுமா,
சேஷ்டபுத்திர பாகம் வேணுமா, எது முக்கியம், எது வேண்டும், எது முக்கியம் இதெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கப்படும். அப்பொழுது சரியானவைகளை நாம் தேர்வு செய்வோம். செலக்டிங் த குட் திங்ஸ். இந்த வாழ்க்கையில் வருங்காலத்தில் ரொம்ப பிரகாசமாக வச்சுருக்கோம். ஆனால் நாம் அப்படி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, அலட்சியமாக பார்ப்போம்னாலே அது ஆபத்து தான். யாரெல்லாம் அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்க, இழந்து போயிட்டாங்கிறது தான் உண்மை. எனவே நாம் கவனமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, இந்த கூழ், இந்த சேஷ்டபுத்திர பாகம் ரெண்டையும் உங்கள் முன்னால் வச்சுட்டு நான் அந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எது முக்கியம் என்று பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை காண்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நார் உயிரே, இயேசுவே எந்த நார் உயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நார் உயிரே, இயேசுவே எந்த நார் உயிரே. அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஏசா யாக்கோபு என்பவர்கள் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை நீர் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை, எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. அந்த நேரத்தில் எனக்கு தாகமாக இருக்கிறது, நீ என்ன கேட்டாலும் தாரேன். சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, எனக்கு அந்த கூழ் தான் முக்கியம். கேவலம் ஒரு கூழ்னால், ஒரு நேரம் ட்ரிங்க்ஸ்னால ஆண்டவரை தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்டை தூக்கி வீசினானே, அலட்சியப்படுத்தினானே. ஆண்டவரே, அந்த ஆண்டவரை ஏசா இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு அவன் எச்சரிப்பாக இருக்கிறான். ஆண்டவரை பிற்பாடதை பெற்றுக்கொள்ள எவ்வளவோ ஆசைப்பட்டவன் நானே முடியாமல் போயிற்று. தகப்பனே, ஆண்டவரை எதையும் அலட்சியப்படுத்தாமல் வாழ எங்களுக்கு கற்றுத்தார். யாரையும் அலட்சியப்படுத்தாமல் வாழ கற்றுத்தாருங்கப்பா. என் தகப்பனே, உறவுகளை, நட்பை, ஆண்டவரை சோதர பாடத்தை, ஆசிரியர்களை, சர்ச்சை தகப்பனை, ஆராதனைகளை, பாஸ்டர்ஸை, ஆண்டவரை தாய் தகப்பனை அலட்சியப்படுத்தாமல் வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கப்பா. வேலையை அலட்சியப்படுத்தாமல் ஒழுங்காக வேலைக்கு போக, பிஸ்னஸில் வச்சா ஒழுங்காக அந்த ஆண்டவர் பிஸ்னஸை போய் பார்க்க அலட்சியப்படுத்தாமல் இருக்கு கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாண்டாடுகிறோம் ஐயா. இன்றைக்கு இப்பொழுது ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். எப்படியாவது கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்கணும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்ப்பா. தகப்பனை வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, நீ தொடுவீராக. அதை நீக்கும்படியாய் கர்த்தாவே கண்ணீரோடு மன்றாடுகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வேதனைகள் மறையட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இழந்து போன பலனை தாரும். மறுபடி ஸ்கூலுக்கு போக, காலேஜுக்கு போக, படிக்க, மறுபடி ஆண்டவரை வேலை செய்ய, சம்பாதித்து பிள்ளைகளை காப்பாற்ற, குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய உதவி செய்யுங்கப்பா. மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும். ஐசியில் இருக்கிற பிள்ளைகள் சுகம் பெற்று பத்திரமாய் திரும்ப உதவி செய்யுங்க. ஆண்டவர் நம்பிக்கையற்ற பிள்ளைகள் நம்பிக்கையை தாருங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது நல்ல வேலைகளை தாருங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் பலத்தையும் தாருங்க. வேலை இழந்து போனவர்களுக்கு மறுபடியும் வேலையை தாருங்க. ஆண்டவர் கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிறவர்கள், வட்டியில் சிக்கி தவிக்கிறவர்கள் எப்படியாவது விடுதலை பெற உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது ஐயா. ஆண்டவரை வருமானத்துக்கான வழி நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கான வழி நீரே ராஜா. பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக செய்யுங்க. பஞ்ச காலத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துங்கப்பா.
உலகம் முழு இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. வயசானவர்கள் உண்டுப்பா, கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, நீண்ட காலமாக நல்ல காரியங்கள் நடக்கவில்லையே, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லையே, தவிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இறைமகனே அப்படியே ராஜா. அப்பா, எங்கள் தாய் திரட இந்தியாவுக்கு ஜெபிக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா, ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், சர்ச்சஸ், டினாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அடைக்கலானுக்குரிய முதிர்வுள்ளத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டையப்பா, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. ஸ்கூலு, ஆண்டவரே, அநாதை இல்லங்களை துவங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பாரானையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் பிரசன்னம் உங்கள் அனைவருடைய நெஞ்சுக்கு சாக்காரங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.